குறிப்பிட்ட விடுமுறை நாள்ல 3 பிள்ளைங்க தங்களோட வீட்டின் பின்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த செங்கல், விறகு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் 3 பேரும் தங்களுக்காக வீடுகள கட்டி விளையாடிட்டு இருந்தாங்களாமா. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, பிள்ளைகள் திடீரென வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன இப்படி வாக்குவாதம் சத்து வருதுன்னு சொல்லி அம்மா ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறாங்க. அப்ப அந்த 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை இப்படி சொன்னானாமா. அதாவது, நம்ம பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஓடி ஓடி நம்ம நேரமெல்லாம் வீணா போகுது. நாம கட்டுன வீட்ல குடியிருந்து என்ஜாய் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை சொன்னானாமா. இந்த வார்த்தைய அந்த தாய் கேக்குறாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமான வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தை நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றல்லவா? இன்னைக்கு மனுஷங்க பல நேரங்கள்ல இதுதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஓடி ஓடி தங்களோட வாழ்நாள எப்படி சந்தோஷமா அனுபவிக்கணும்னு தெரியாம அவங்க அது புரிஞ்சுக்காமயே அவங்களோட வாழ்நாட்கள் எல்லாமே கழிந்து போகுது. தேவ பிள்ளைகளான நீங்களும் நானும் இந்த பூமியில பாக்கியவான்களா வாழும் வழிய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன வழி? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க. ஆண்டவரோட சமூகத்துல உணர்ந்து ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வார்த்தைகளை தியானம் பண்ணி அவரோடு கூட உறவாடுகிற அந்த நேரம் ரொம்ப இன்பமான ஒரு நேரம், பாக்கியமான நேரம். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மள படைச்ச நோக்கமே அதுதான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனா ஆண்டவர் ஏற்படுத்தின உலகத்துல ஆண்டவருக்கு துதி செலுத்தாம, ஆண்டவரோட பாதத்துல நேரத்தை செலவழிக்காம, அதை நம்ம என்ஜாய் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு நம்மளும் ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம்னு தெரியாமையே ஓடிட்டு இருக்கிறோம்.